மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த மசோதா குறித்து உங்களுடைய கருத்து என்ன, என்னுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவாக இத்தகைய மசோதாக்கள் பொதுமக்களால் வரவேற்கப்படும் என்பதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால், மக்கள் தங்களை ஆளுபவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சட்டப்பிடியில சிக்கிக் கொண்டால் அவர்கள் பதவியில் தொடர்வது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இதுதான் பொது சிந்தனை. சிக்கல் என்னவென்றால், சட்டத்தை இயற்றுபவர்கள் சட்டத்தின் நோக்கம் எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் அது சட்டத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் வளைப்பதன் மூலமாக அந்த நோக்கத்தை சிதைத்து விடுகிறார்கள். தொடர்ந்து நாம் இதை பார்க்கலாம். உதாரணமாக, மாநிலங்களில் இருக்கிற குண்டா சட்டம், இன்றைக்கு மத்திய அளவிலே நடைபெற்று வருகிற ஈடி சோதனைகள், வெறுமனே 2% தான் கன்விக்ஷன் ரேட் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டே அதை கண்டிக்கிறது. அப்படி என்றால், புலனாய்வுத்துறைகளை இஷ்டத்துக்கு வளைத்தால் இத்தகைய சட்டங்கள் எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்குத்தான் பயன்படும். அதுவும் போக, இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய, அதாவது சட்ட திருத்தத்தை, அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. இப்போது எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன. எனவே நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அறிமுகம் செய்திருந்தாலும் அதை அதிகபட்சமாக ஒரு குழுவுக்கு அனுப்பலாம். அதை தாண்டி இதில் வேற எதுவும் நடப்பதற்கு வழி இல்லை. என்றாலும் ஏன் இதை தெரிந்தே கொண்டு வருகிறார்கள்? ஏனென்றால், இன்றைக்கு நிலவுகிற பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக, குறிப்பாக பீகார் மாநிலத்திலே வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டை திசை திருப்புவதற்காக. ஆக, நோக்கங்கள் புனிதமானவையாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றுபவர்கள் புனிதர்களாக இல்லை என்றால் எல்லாமே பாழ்பட்டு போய்விடும். 2018 தீபக் மிஸ்ரா, அன்றைய சிஜிஐ சொன்ன விஷயம் இது. இப்படியான ஒரு சட்டம் தேவைதான். அதே நேரத்தில் இந்த சட்டம் அரசியல் ரீதியாக பழிவாங்கலுக்கு பயன்படாமல் தடுக்க வேண்டிய கடமையும் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிறது என்று 2018 சொன்னார். இது அரசியல் சாசன அமர்விலேயே அன்றைய பாபு ராஜேந்திர பிரசாத், அரசியல் சாசன நிர்ணய சபையின் ஒரு உறுப்பினர், பின்னால் நமக்கு அவர் பிரசிடண்டாக இருந்தார். அவர் சொன்னதே, டிஃபெக்டிவாக கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் பரவாயில்லை, கான்ஸ்டிடியூஷனை நிறைவேற்றுகிற கடமையில் இருப்பவர்கள் டிஃபெக்டிவாக இருக்கக்கூடாது. இதுதான் நோக்கம். உண்மையிலேயே எவ்வளவு மோசமான சட்டமாக இருந்தாலும் ஆளுவோர் புனிதர்களாக இருந்தால் மோசமான சட்டத்தையும் மக்கள் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் எவ்வளவுதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் ஆளுநர் புனிதமாக இல்லை என்றால், ஆளுவோர்கள் புனிதமாக இல்லை என்றால் அது இக்கட்டிலே தான் போய் முடியும். பேய் ஆட்சி செய்யும் நாட்டிலே பிணம் தின்னும் சாத்திரங்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி திரு ஷாம்.